இப்போ 2016 2021 அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த வழக்குகள், அதற்கு பிறகு இந்த ஆட்சியில் நடந்த சில ஒரு 7 வழக்குகள் மொத்தம் இருக்கு. மொத்தம் 47 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஒரு மாநில அரசால் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு 2025ல் அமலாக்கத்துறை இந்த வழக்குள்ளே வருது. வந்து என்ன பண்ணுறாங்க, திடீர்னு போய் டாஸ்மார்க்கினுடைய எம்டியை விசாரணை கூப்பிட்றாங்க. டாஸ்மார்க் எம்டியினுடைய வீட்டை சுற்றி வந்து சில எவிடன்ஸை போடுறாங்க. இவங்களே அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. உடனே 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறதாக வெளில சொல்லப்படுறாங்க. இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கபில் சிபில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாதாடுறாரு. இன்னைக்கு கோடை விடுமுறை, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறையோட இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு அடுத்து 1.5 மாதம் கழிச்சு தான் வந்து நீதிமன்றம் திறக்குது. இன்னைக்கு கடைசி நாள் தான் முதல் வழக்காக இது எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இன்னைக்கு வந்து நீதிபதிகள் சில வெறும் 3 நிமிஷம் தான் நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. பல அடுக்கடுக்கான கேள்விகளை அமலாக்கத்துறை நோக்கி கேட்டிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை தன்னுடைய வரைமுறையை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர், ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை நோக்கி இந்த வார்த்தை என்கிறது ஒட்டுமொத்தமாக கவனம் இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு.